ஹுதைபியா உடன்படிக்கை. குறைஷியிலிருந்து ஒரு தூதர் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள். உடன்படிக்கை எழுதுகிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடன்படிக்கை எழுத போகிறார்கள். குறைஷி வந்தவன் என்ன சொன்னான்? அது என்ன ரஹ்மானிர் ரஹீம்? இதெல்லாம் அல்லாஹ்வை குறித்து நாங்கள் கேள்விப்படாத பெயர். பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வின் பெயரால் எழுதுகிறேன், அவ்வளவுதான். அதெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் நாங்கள் கேள்விப்படாத பெயர். பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வின் பெயரால் எழுதுகிறேன் என்று எழுதுங்கள் நபியே. அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள் அந்த மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை என்று தனக்கு பெயர் வைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் பிறப்பதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் படைகளை திரட்டி மக்காவை கைப்பற்றுவதற்காக மினாவுக்கும் முஸ்தலிபாவுக்கும் இடையில் வந்து யானை படையோடு வந்து அமர்கிறான். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற எல்லா வன்காஃபிர்களும் மக்களுக்கு என்ன அறிவிப்பு செய்தார்கள்? அல்லாஹ் இந்த கஅபாவை நிச்சயம் பாதுகாப்பான், நாம் நம்மை பாதுகாப்போம். ஆகவே உயர்வான மலைக்கு மேல் ஏறுவதற்கு என்ன அறிவிப்பு செய்தார்கள்? அல்லாஹ் இந்த கஅபாவை நிச்சயம் பாதுகாப்பான், நாம் நம்மை பாதுகாப்போம். ஆகவே உயர்வான மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு நம்மை நாம் காப்பாற்றுவோம். அல்லாஹ் இந்த புனிதமிக்க கஅபாவை காப்பாற்றுவான். அல்லாஹ் மீது நம்பிக்கை. அப்துல் முத்தலிஃபுடைய ஒட்டகத்தை எல்லாம் ஆபிரகாம் ஓட்டி சென்றான். நேரடியாக ஆபிரகாம் இடத்திலே போனார். ஆபிரகாமுடைய வருகையை பார்த்து சமரசம் செய்யத்தான் வருகிறான் என, அபு முத்தலிஃபுடைய வருகையை பார்த்து சமரசம் செய்யத்தான் வருகிறான் என ஆபிரகாம் நினைத்தார். அப்துல் முத்தலிஃப் போய் தெளிவாக சொன்னார், ஒட்டகமும் குதிரையும் என்னுடையது, ஓட்டி வந்ததாக நான் அறிகிறேன், அது என்னுடைய முதல், எனக்கு தருங்கள். அப்ப கஅபாவை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அது அல்லாஹ்வுடையது. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இப்பொழுது இங்கே நபி இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பிறக்கவே இல்லை. அதற்கு முன்னதாக நடந்த யானைப்படை சம்பவத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ் அபாபில் என்கிற பறவையின் மூலம் யானைப்படையை துரைத்தடித்த சம்பவத்தை திருக்குர்ஆனிலே பார்க்கிறீர்கள். அந்த மக்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பித்தான் இருந்தார்கள். பிறகு ஏன் அல்லாஹ் தூதரை அனுப்பினான் என்றால், இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி? வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இணை வைத்தல் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படித்தான் அந்த மக்களுடைய வாழ்வு இருந்தது. அந்த மக்கள் தெளிவாக பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே செய்த மக்கள், தல்பியா ஓதுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த மக்கள், தவாபின் பொழுது அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்த மக்கள். ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு, இந்த உருவங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும், அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி நமக்கு பரிந்து பேசும் என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்குரிய மக்களை எதிர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர். இந்த நம்பிக்கைக்குரிய மக்கள் அம்மாரை அடிக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்குரிய மக்கள் சுமையா, யாசிர் படுகொலை செய்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்குரிய மக்களை எதிர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் போராட்டம் நிகழ்த்தினார்கள். அன்பார்ந்த சோர்களே,